பரீட்சித்து தன்னுடைய கத்தியை உருவான். அட பாவி, தர்மத்தின் 3 கால்களை வெட்டிட்டு மிச்சம் ஏதோ ஒரு சத்தியம்னு ஒன்று மிச்சம் இருக்கு, ஏதோ மக்கள் உண்மையை பேசணும்னு நினைக்கிறா, அத்தையுமா வெட்ட பார்க்குற, கலிபுருஷா உன்னை நான் வெட்டுவேன்னு பரீட்சித்து கத்தியை ஓங்கி கலிபுருஷனை வெட்ட போனான். கலிபுருஷன் பார்த்தான், ராஜா என்ன ஒன்றும் பண்ணாதேன்னு பரீட்சித்து காலில் விழுந்து சரணாகதி பண்ணிட்டான். கலிபுருஷன் காலில் விழுந்து சரணாகதி பண்ணிட்டா அவனை ஒன்றும் பண்ணக்கூடாது. வேதம் சொல்லியிருக்கு, தஸ்மாதபி வத்தியம் பிரபன்னம்ன பிரதிப்பிரயச்சந்தி. கொல்லத்தக்க அளவு ஒருத்தன் பாவம் பண்ணியிருந்தாலும் காலில் விழுந்துட்டா கொல்லக்கூடாது. அதனால தான் சரணாகதிங்கிறது பவர்ஃபுல். நம்ம பெருமாள் திருவடியில் சரணாகத்தின்னு ஒரு திருவடியில் விழுந்துடுறோம் இல்லையா, நம்ம எவ்வளோ பாபம் பண்ணியிருந்தாலும் அதுக்காக அதுக்கப்புறம் பாபம் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கணும். ஆனால் அதுவரை எவ்வளோ பாபம் பண்ணியிருந்தாலும் காலில் விழுந்துட்டா அதுக்கப்புறம் பெருமாள் அந்த பாபங்கள் அத்தனையும் மன்னிச்சிருவார். ஏன்னா காலில் விழுந்தவனை தண்டிக்கக்கூடாது, கொல்லக்கூடாது. கலிபுருஷன் பரீட்சித்து காலில் விழுந்துட்டான். பரீட்சித்து பார்த்தான், காலில் விழுந்துட்டானே, என்ன பண்ணுறது, சரி உன்னை உயிரோடு விடுறேன், இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலையிலையும் இருக்கக்கூடாது, நீ ஓடி போயிடு, கலியுகம்ங்கிறதே இருக்கக்கூடாதுன்னு. அப்போ அந்த கலிபுருஷன் சொன்னான், ராஜா நீங்கள் அப்படி சொல்கிறது நியாயம் இல்லை, இது உலக நியதி. கிருஷ்ணன் எப்போ வைகுண்டம் போயிட்டாரோ இது கலியுகம், 4,32,000 வருஷம் கலியுகம் இருந்து தான் ஆகணும். இது உலக நியதி. என்னை நீ பூமியில் இருக்கக்கூடாது போன்னு சொன்னால் நான் என்னுடைய காலம் தானே இது, நீங்கள் அந்த உலக நியதி இயற்கை நியதியை மீறி என்னை வெளியில் போன்னு சொன்னால் எப்படி, எனக்கு நீங்கள் தான் இடம் கொடுக்கணும்னா. அப்போ பரீட்சித்து என்ன பண்ணுறான்னா, அப்படின்னா நான் ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள் சொல்கிறேன், அங்கே மட்டும் நீ இருந்துக்கோ, வேற எங்கேயுமே நீ வரக்கூடாதுன்னு. நான் இதை நல்லா நோட் பண்ணுவேன். நாமெல்லாம் என்ன பண்ணிடுறோம், ஒரு அனுஷ்டானமும் பண்ணாமல் கேட்டேன், இதெல்லாம் கலியுகம்பா அப்படி தான் இருக்குங்கிறோம். கலியுகம் எல்லா இடத்துலையும் இருக்காது. பரீட்சித்து அவனுக்கு சில இடங்கள் கொடுத்துருக்கான், இந்த இடங்களை தவிர வேற எங்கேயும் நீ இருக்கக்கூடாது. எங்கெங்கன்னா பரீட்சித் சொன்னான், அபியர்த்திதஸ்ததா தஸ்மை ஸ்தானானி கலையே ததவு தியூதம். எங்கெல்லாம் சூதாடுகிறார்களோ, இந்த அது ஆன்லைனாக இருக்கலாம் இன்லைனாக இருக்கலாம் ஏதோ ஒன்று, அதை எங்கெங்கெல்லாம் இந்த சூதாட்டம்ங்கிறது ஆடின்னு இருக்காளோ அந்த இடத்துல நீ இரு. 2 பானம், எங்கே மது அருந்தி போதை இதெல்லாம் அதில் யாரெல்லாம் ஈடுபடுறாளோ அந்த இடத்துல போய் இருந்துக்கோ. ஸ்திரியஹா, அதுக்கப்புறம் இந்த தவறான உறவு, அந்த ஒருவனுக்கு ஒரு தீனு வாழாமல் அதற்கு முரண்பாடாக நிறைய பேர் வாழறா பாருங்க, அந்த இடத்துல போய் இருந்துக்கோ. சூனாஹா, ஜீவஹிம்சை, இன்னொரு உயிரை யார் துன்புறுத்தானோ அந்த இடத்துல இருந்துக்கோ. எத்ரா தர்ம சதுர்விதா, இந்த 4 இடத்துல தான் நீ இருக்கணும். சூதாடும் இடம், மது அருந்தும் இடம், ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழாமல் நெறிதவறி வாழக்கூடிய இடம், அதுக்கப்புறம் ஜீவஹிம்சை பண்ண இடம், 4 இடத்துல இருந்துக்கோன்னா. கலிபுருஷன் சொன்னான், போராது இன்னும் கொஞ்சம் இடம் கொடுங்கோன்னா. சரி 5வது, புனஷ்ச யாச்சமானாய ஜாத்தரூபம் அதாத் பிரபு. சரி பொன்னாசை பணத்தாசை யார்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கோ அவன்கிட்ட போய் இருந்துக்கோ. 5 இல்லை இன்னொரு 5 இடமாவது கொடுங்கோன்னு கேட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு 5 இடம் கொடுக்குறான். தத்தோ அன்றுத்தம், பொய் பேசுகிறவன்கிட்ட போய் இருந்துக்கோ. மதம், கர்வம் கொண்டவனிடம் போய் இருந்துக்கோ. காமம், அதிகமாக ஆசைப்படுறானே அவன்கிட்ட போய் இருந்துக்கோ. வைரம், காமம் ரஜோ வைரம் ச பஞ்சமம். ரஜகா, யார்கிட்ட கோபம் ஜாஸ்தியாக இருக்கோ அவன்கிட்ட போய் இருந்துக்கோ. வைரம், தேவையில்லாமல் யார் பகைமை பாராட்டுறாளோ, எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்காருன்னு எல்லாரையும் நம்ம நேசிக்க பழகணும். ஆனால் அப்படி இல்லாமல் இவன் தான் எனக்கு பிடிக்காது அவன் தான் பிடிக்காது, இந்த மாதிரி வெறுப்பு பகைமை அடிக்கடி சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் இல்லையா, வெறுப்பு பதிவுகள் போடுவது அப்படிங்கிறதே பணியாக வச்சிருப்பா, அங்கே போய் இருந்துக்கோ. இப்படி 10 இடங்கள் கொடுத்துருக்கான். சூதாடும் இடம், மது அருந்தும் இடம், தவறான உறவில் ஈடுபடும் இடம், ஜீவஹிம்சை செய்யும் இடம், பணத்தாசை அதிகமாக இருக்கும் இடம், பொய் பேசும் இடம், கர்வம் மிக்கவர்கள் இருக்கும் இடம், காமம் ஆசை அதிகமாக இருக்கும் இடம், கோபம் அதிகமாக இருக்கும் இடம், பகைமை பாராட்டும் இடம். இந்த 10 இடங்களை தவிர நீ வேறு எங்குமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கலி நிகிரகம் செய்தான் பரீட்சித்.